வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சிறுபருப்பும் துவரம் பருப்பும் அரை கப் எடுத்து இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு குக்கரில் வந்து மாற்றிடலாம். அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு இது மாதிரி சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையே ஆட் பண்ணிடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையே ஆட் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான். கத்திரிக்காய் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெந்தயம் ஜீரகமும் 1/4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பருப்பு விசில் வரும்போது பொங்கி வெளியில் வராது. அதுக்காக இது கூடவே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பருப்பு வந்து ஊற வச்சதுனால ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடுறதா இருந்துச்சுன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வந்து பருப்பு வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது கூடவே பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை வந்து வெங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சதை வந்து இப்போ இந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பருப்பை வந்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். பாருங்கள் பருப்பு வந்து ஒரு கொதி வந்து வந்துருச்சு. இந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு லைட்டாக வந்து அந்த பருப்போட முழுசு வந்து இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.